மைத்ரி மூவி மேக்கர்ஸ் தயாரிப்பில் AGS என்டர்டைன்மெண்ட் வழங்கும் அல்லு அர்ஜுன் நடிக்கும் புஷ்பா 2 டிசம்பர் 5 முதல் திரையரங்குகளில். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. போன மட்டும் வைங்க. அவர் மைண்ட் வேற மாதிரி போன கொஞ்சம் வைங்க. பேசுங்க, அவர்கிட்ட பேசுங்க. நீங்க போன வைங்க முதல்ல. தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் அருகே உள்ள வாசுதேவநல்லூர் பகுதியைச் சேர்ந்தவர் மாடசாமி மகன் செல்வராஜ். 24 வயதான இவர் சென்னையில் உள்ள தனியார் கம்பெனியில் டிரைவராக பணியாற்றி வருகிறார். விடுமுறை நாட்களில் தனது சொந்த ஊருக்கு வந்து செல்லும் செல்வராஜ் கடந்த சில நாட்களுக்கு முன்பு பெற்றோரை காண ஊருக்கு வந்துள்ளார். சில நாட்கள் தன்னுடைய வீட்டில் தங்கிவிட்டு மீண்டும் சென்னை செல்வதற்காக கடந்த 9ஆம் தேதி இரவு சங்கரன்கோவில் ரயில் நிலையத்திற்கு வந்துள்ளார். அந்த ரயில் நிலையத்தில் உள்ள முதல் நடைமேடைக்கு வந்த செல்வராஜ் பொதிகை எக்ஸ்பிரஸ் ரயிலுக்காக காத்துக் கொண்டிருந்தார். அப்போது அவரை பின்தொடர்ந்து வந்த இளைஞர் ஒருவர் அதே முதல் நடைமேடைக்கு சென்றிருக்கிறார். யாரும் எதிர்பார்க்காத சமயத்தில் அந்த இளைஞர் தான் மறைத்து வைத்திருந்த அரிவாளை எடுத்து செல்வராஜை கொடூரமாக வெட்டியுள்ளார். இந்த தாக்குதலில் தலை, முகம், கை உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் பலத்த காயமடைந்த செல்வராஜ் இரத்த வெள்ளத்தில் கீழே விழுந்தார். இந்த அலறல் சத்தம் கேட்டு பொதுமக்கள் அங்கு கூடுவதற்குள் அந்த இளைஞர் அருகில் இருந்த முட்புதர் வழியாக தப்பி சென்று விட்டார். ரயில் நிலையத்தில் வைத்து இளைஞர் ஒருவர் கொடூரமாக வெட்டப்பட்ட சம்பவம் சங்கரன்கோவில் ரயில் பயணிகள் மத்தியில் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியது. இதனிடையே தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் அரை மணி நேரமாக உயிருக்கு போராடி கொண்டிருந்த செல்வராஜை மீட்டு ஆம்புலன்ஸ் மூலம் சங்கரன்கோவில் அரசு மருத்துவமனையில் சேர்த்தனர். இந்த தாக்குதலில் செல்வராஜின் கை துண்டான நிலையில் அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. தொடர்ந்து இச்சம்பவம் குறித்து டவுன் காவல்துறையினரும் ரயில்வே காவல்துறையினரும் தீவிர விசாரணை மேற்கொண்டு வந்தனர். ரயில் நிலையத்திற்கு தனியாக வந்த இளைஞர் எதற்காக செல்வராஜை வெட்டினார், அவர் எந்த ஊரைச் சேர்ந்தவர், இந்த கொலை முயற்சிக்கு காரணம் என்ன என பல்வேறு கோணங்களில் துப்பு துலக்கி வந்தனர். தொடர்ந்து சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள CCTV கேமராக்களை வைத்து ஆய்வு மேற்கொண்டதில் கண்ணன் என்ற இளைஞரை போலீசார் கைது செய்தனர். அவரிடம் மேற்கொண்ட விசாரணையில் செல்வராஜை தான் வெட்டினேன் என ஒப்புக்கொண்டுள்ளார். இதுகுறித்து போலீசார் கூறுகையில் அரிவாளால் வெட்டப்பட்ட செல்வராஜுக்கும் கண்ணனுக்கும் ஏற்கனவே முன்விரோதம் இருந்து வந்ததாக கூறப்படுகிறது. ஒரே பெண்ணை 2 இளைஞர்கள் காதலித்ததாக கூறப்பட்டு வந்த நிலையில் இருவரும் அடிக்கடி மோதிக்கொண்டதாக சொல்லப்படுகிறது. ஒரு கட்டத்தில் ஆத்திரமடைந்த கண்ணன் செல்வராஜை கொலை செய்ய வேண்டும் என முடிவெடுத்து ரயில் நிலையத்தில் வைத்து அரிவாளால் வெட்டியுள்ளார். இதையடுத்து இச்சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் கண்ணனிடம் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். போன மட்டும் வைங்க. அவர் மைண்ட் வேற மாதிரி போன கொஞ்சம் வைங்க. பேசுங்க, அவர்கிட்ட பேசுங்க. நீங்க போன வைங்க முதல்ல. ஒண்ணு இல்ல நீ சொல்றத பார்த்து அவர் பயப்படுவாருனே. நீங்க விடுங்க, போன வைங்க. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.